தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், அனைத்து மக்களுக்குமே ஒரு ஆபத்து காலம் என்று ஒன்று உண்டு. அந்த ஆபத்து நாள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். ஆனால் ஒரு சிலர் யாரை கூப்பிடுவார்கள் தெரியுமா? மருத்துவரை நோக்கி ஓடுவார்கள், அல்லது வைத்தியரை நோக்கி ஓடுவார்கள். பில்லி சூனிய கட்டுகள், மந்திர மாந்திரிகம் என்று அப்படிப்பட்ட நபர்களை தேடி ஓடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் தங்கள் ஆபத்து நேரத்தில் கர்த்தர் மட்டுமே எனக்கு துணை, அவர் என்னை காப்பாற்றுவார், அப்படி காப்பாற்றாவிட்டாலும் நான் அவரை விடமாட்டேன் என்று தானியேல் எப்படி இந்த சிங்கக்கபிக்குள் போடும் பொழுது என்னை உருவாக்கி வழிநடத்தின கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்க விட்டாலும் நான் அவரை விடமாட்டேன் என்று உறுதியான விசுவாசத்தோடு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் இருந்தது போன்று ஒரு சிலர் இருந்து கர்த்தரை அண்டிக் கொண்டு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிலர் தான் இப்படி கர்த்தரை விட்டு வேறு உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து உலக பிரகாரமான மனிதர்களை நாடி சென்று இறுதியில் தோல்வி அடைவார்கள். கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார், நம்மிடம் கூறுகின்றார், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதனால் வரை நமக்கு ஆபத்து என்று வரும் பொழுது நாம் மனிதரை தேடி போன காரணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இன்றிலிருந்து இனி நம் ஆயுஸ் நாட்கள் முழுவதும் கர்த்தரை மட்டுமே தேடுவோம், அவரை மட்டுமே அண்டிக் கொள்வோம், அவரது பாதத்தில் மட்டுமே காத்திருந்து ஜெபிப்போம் என்று உறுதியெடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நாமும் நம் சந்ததிகளும் பெற்று ஆசீர்வாதத்துடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைக்காக நமக்கு கோடி நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இனி எங்களுக்கு ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது உம்மை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. எங்களை இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரை, அவர்கள் எந்த ஆபத்து நாட்களில் எந்த ஆபத்தில் கர்த்தாவை சிக்கி கொண்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த காரியத்துக்காக உண்மையே அண்டி இருக்கின்றார்களோ, எதை உம்மை நோக்கி காத்திருக்கின்றார்களோ அப்பா, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி தந்து அவர்களை ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.